ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு அளவு டாப்பு வச்சு ஒரு டாப் எப்படி நம்ம கட் பண்ண ரெடிமேட் அளவு டாப் வச்சு எப்படி நம்ம கட் பண்ணலான்னு தான் பார்க்கலாம். அதுக்காக நான் வந்து இப்போ வந்து துணி எடுத்துருக்கிறேன். நம்ம ஃபஸ்ட்டு வந்து டாப் போர்ஷன் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். அதுக்காக நான் வந்து 4 ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். துணியை போட்டதுக்கப்புறமா அளவு டாப் எடுத்துக்கோங்க. ஷோல்டர்லேருந்து இந்த மேல் போர்ஷன் வந்து ஸ்டிச் பண்ணிடுறேன் பாருங்கள். அந்த ஸ்டிச்சிங் ரவுண்டு அது வரைக்கும் எவ்வளோ இருக்குன்னு நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து ஒரு 14 இருக்குது. நான் வந்து 1 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வச்சுருக்கிறேன், 15 இன்ச்சு வச்சு இப்போ நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா இப்போ வந்து நம்ம செஸ்ட் அளவு நம்ம எடுக்கலாம். அதுக்காக அந்த பக்கத்து ஸ்லீவ் ஜாயின்லேருந்து இந்த பக்கத்து ஸ்லீவ் ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு வந்து ஒரு 24.5 இருக்குது. நான் வந்து அரை இன்ச்சு கூடுதலாக போட்டு 25 நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து 4 நம்ம அதை பாதியாக நம்ம டிவைட் பண்ணும்போது 12.5 வரும். அந்த 12.5 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணதுக்கப்புறமா இப்போ வந்து ஆம்கோல் நம்ம அளவெடுக்கலாம். ஷோல்டர்லேருந்து அந்த கை ஜாயிண்ட் இருக்குது பாருங்கள், அது வரைக்கும் எவ்வளோ இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். எனக்கு வந்து 7.5 இருக்குது. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து 3 இன்ச்சு இருக்குது. இப்போ வந்து பேக் நெக்கு எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம். டேப் வச்சு அளந்து 2 இன்ச்சு இருக்குது. அதையும் நம்ம எழுதி வைக்கலாம். வச்சதுக்கப்புறமா ஷோல்டர் வந்து பாருங்கள், அந்த ஸ்லீவ் ஜாயின்ட்லேருந்து இந்த ஸ்லீவ் ஜாயிண்ட் வரைக்கும் எவ்வளோ ஷோல்டர் அளவு இருக்குதுன்னு பார்த்து அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ வந்து செஸ்ட் அளவு வந்து 12.5 நான் மார்க் பண்ணியிருக்கேன். தையலுக்காக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் வந்து 7.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். கழுத்தகலை வந்து 4.5 இன்ச்சு நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் வந்து 3.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஷோல்டர் வந்து இது 16 இருந்து, அதனால் நான் அந்த 16 நான் இது பாதியாக இது பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ணதில் நம்ம லைன் போட்டு எடுக்கலாம். இப்போ நம்ம அளவு வச்சோம் பாருங்கள், அது எல்லாத்தையும் நம்ம அப்படியே எழுதி வைக்கலாம். இல்லை எழுதி வச்சதுக்கப்புறமா இப்போ வந்து ஆம்கோல் வந்து 1.25 இன்ச்சு இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி நம்ம இப்போ வளைச்சி வரைஞ்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் நெக்கு வந்து நம்ம 3 இன்ச்சு நம்ம அதில் நம்ம டேப்பில் அளந்து அந்த 3 இன்ச்சை நம்ம அப்படியே இதில் வச்சுக்கலாம். பேக் நெக்கு 2 இன்ச்சு அதையும் நம்ம அப்படியே இதில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு லைன் போட்டு வளைச்சி வரைஞ்சி எடுத்துக்கலாம். வளைச்சி வரைஞ்சதுக்கப்புறமா ஷோல்டர் வந்து ஒரு 1/2 இன்ச்சு சரிச்சு இந்த மாதிரி நம்ம லைன் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம மார்க் பண்ணதில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ வந்து நம்ம கீழே வந்து அந்த 15 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிடுறேன் பாருங்கள். அந்த இடத்துல வந்து அளவு டேப்பில் வந்து ஒரு 40 இருந்தது. நான் வந்து அந்த 40ல் பாதி வந்து 4 டிவைட் பண்ணி இதில் ஒரு 10 நம்ம மார்க் பண்ணிக்கலாம். கீழே மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக 1.5 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு எடுத்துகிட்டு அதை கட் பண்ணி எடுக்கலாம்.
இப்போ வந்து நம்ம மேல் போர்ஷன் நம்ம கட் பண்ணிட்டோம். இனி வந்து கீழே உள்ள பாட்டமாக நம்ம கட் பண்ணலாம். அது வந்து ரெடி ஃபுல் வந்து டாப் வந்து நீளம் வந்து எவ்வளோ இருக்குன்னு ஃபஸ்ட்டு டேப் வச்சு அளந்துக்கோங்க. அளந்துட்டு நம்ம மேலே வந்து நம்ம ஒரு 15 நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். அதை நம்ம வந்து அந்த 15 மைனஸ் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு நம்ம அந்த துணியில் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் 4 ஃபோல்டு பண்ணி போட்டிருக்கிறேன். இப்போ நம்ம இதை மார்க் பண்ணிவிட்டு நம்ம அதை அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கீழ் போர்ஷனை நம்ம கட் பண்ணி எடுத்துட்டோம். இனி வந்து மெயின் கிளாத்தில் நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். அதே நம்ம 4 ஃபோல்டு பண்ணி போட்டுக்கலாம். 4 ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு இது வந்து இதற்கு வந்து எனக்கு ஃபுல்லு துணி பத்தையில், அதனால் நான் வந்து ஜாயிண்ட்டு தான் போட்டுக்கணும். இனி அந்த ஆம்கோல் பக்கத்தில் இப்போ வந்து நம்ம கட் பண்ணால் அந்த லைனிங் கிளாத்தை வந்து இதுக்கு மேலே எடுத்து வச்சுக்கலாம். மேலே எடுத்து வச்சுட்டு நம்ம ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். கீழே உள்ள பாட்டமாக அந்த துணியை நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போடிய லைக்கு இன்னும் என்ன நிறைவேற்ற கொண்டு